ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெய்வான சண்டை போட்டால அதுக்கு பின்னாடி நம்ம அமுதா தான் இருக்கா. மாமா ஏதாவது உளராதீங்க. தெய்வான அம்மா பேசுனதுக்காக தான் கோவப்பட்டான். இதுல அமுதாவோட பிளான் என்ன இருக்க போகுது? புனிதா, அவளே பாவம் காய்ச்சல்ல உடம்பு முடியாம படுத்திருக்கா. நீங்க சும்மா அவளை ஏதாவது சொல்லிட்டே இருக்காதீங்க மாமா. ஐயோ, நீங்க இப்படி சொல்றது அமுதாவுக்கு மட்டும் இல்ல, மணிகண்டனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், அவன் ஒரு வழி பண்ணிடுவான். ஐயோ புனிதா, அமுதா உடம்பு முடியலன்னு சொன்னதே அவளோட பிளான் தான். இங்க பாரு, இப்ப சொல்றேன், அமுதா நல்லா தான் இருக்கா. வல்லவன், நான் ஏற்கனவே தலைவலியில இருக்கேன். நீங்க திரும்ப திரும்ப அமுதாவே சொல்லிட்டு இருக்காதீங்க. தாலி பிரிச்சு கட்டுறப்ப சண்டை போட்டது மணிகண்டன், அமுதா இல்ல. அதே மாதிரி சரவண குழந்தைய தொட்டில போடுறப்ப சண்டை போட்டது தெய்வான, அதுவும் அமுதா இல்ல. இதுக்கும் அமுதாக்கும் என்ன சம்மதம் இருக்கு? தயவு செஞ்சு இனி அமுதா எதுவும் சொல்லாதீங்க. ஐயோ கபிலன், தயவு செய்து நான் சொல்றத புரிஞ்சுக்குங்க கபிலன். அப்படி பொய் சொல்ல சொன்னதே அமுதா தான். ப்ளீஸ் வல்லவா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனிமே இதை பத்தி பேச வேண்டாம். புனிதா, நீயாவது நான் சொல்றத கேளு புனிதா, ப்ளீஸ். மாமா இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்புவேன். ஆனா நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் அமுதா தான் காரணம்னு சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியல மாமா. அவ சின்ன பொண்ணு மாமா. ஐயோ கடவுளே, நான் என்ன சொல்லி உங்களுக்கு புரிய வைப்பேன்? சரி, நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்றத நம்ப மாட்டீங்கல்ல. ஆனா ஒண்ணு, ஒரு நாள் உங்களுக்கு விஷயம் புரியும், அதுக்கப்புறம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. வல்லவனை என்ன சொல்றதுன்னு தெரியல. அவருக்கு அமுதா மேல அப்படி என்ன கோவம்னு எனக்கு புரியல. கோவமெல்லாம் இல்ல, ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். கபிலன், எனக்கு கால்லாம் ரொம்ப வலிக்குது கபிலன், நான் கொஞ்சம் உட்காந்துக்கிட்டுமா? வலிக்கதான் செய்யும். இவ்வளவு பேருக்கும் சேர்த்து ஒரு ஆளா வேலை பார்த்தா இப்படித்தான். முதல்ல உட்காருங்க, நான் அதை போயிட்டு வந்துடுறேன். நீங்க எங்க போறீங்க? நீங்க உட்காருங்க, நான் வரேன். கபிலன், கபிலன் என்ன பண்றீங்க? பேசாம இருங்க. நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ இதை விட பல மடங்கு பாசத்தை என்னோட அம்மா எனக்கு காட்டினாங்க. அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் கபிலன். நீத்து அவ்ளோ பேச்சு பேசுனா, இன்னைக்கு என்ன எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிச்சு கோலம் போட்டுட்டு இருக்கா? இவளை புரிஞ்சுக்கவே முடியலையே. இன்னும் கொஞ்சம் பெரிய கோலமா போடலாம்ல? ஏன்னா நேத்து ஒருத்தி இந்த வீட்டுல இனிமே வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன்னு வீரவசனம் எல்லாம் பேசிட்டு இருந்தா. அவ பேசினதெல்லாம் இன்னைக்கு காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுச்சு போல இருக்கு.
எதுவும் பதில் சொல்லாம இப்படி சின்சியரா கோலம் போடுறத நான் எப்படி எடுத்துக்கிறது?